சாமானிய மனிதன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய வாக்கு மட்டும்தான். அதை போடும் பொழுது ஒரு நிமிஷம் யோசிச்சு வேற எதுக்குமே நம்முடைய மனதை பறிகொடுக்காமல் நேர்மையாக வாக்கை செலுத்தினாலே இந்த ஜனநாயகம் உருப்பட்டு விடும். கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு, சொத்துக்கள் கொள்ளை, கோவில் பராமரிப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறை உள்ளிட்ட நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்புகளையும் அறநிலைத்துறை மதிக்கவே இல்லை. 1986க்கு பிறகு தமிழகத்தில் கோவிலுடைய சொத்து மட்டுமே 1,00,000 ஏக்கர் நாம் இழந்திருக்கின்றோம். 1,00,000 ஏக்கர் சராசரியாக 1,00,000 ஏக்கர் இழந்திருக்கும். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் ஒரு ரூபாய் வாடகைக்கு 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால்தான் கோவில் மூலமாக, கோவில் சொத்துக்கள் மூலமாக அறநிலைத்துறைக்கு தமிழகத்தில் வரக்கூடிய மொத்த வருமானமே 300 கோடி தான். 300 கோடி தான். 5,5 லட்சம் ஏக்கர் இருக்குதுங்க. 5,5 லட்சம் ஏக்கர், 46,000 கோவில். ஆனா கோவில் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் 300 கோடி. அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கான நேரம், அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு சாமானிய மனிதர்கள் நமக்கும் கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காம, நீங்கள் இந்துக்களாக இருக்கின்றீர்கள், இந்து தர்மத்தில் நாம் இருக்கின்றோம், நம்முடைய குழந்தைகளும் இந்துக்களாக இருக்க வேண்டும், மிக நன்றாக இந்துக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தலைமுறையில் இதையெல்லாம் கேட்பது நம்முடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும்.